அருமையானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு அருளியவர் அவர். இந்நாட்களிலே நாம் 1 யோவான் நிருபத்தை படித்து வருகிறோம். நாம் எல்லாருமே தேவனோடு சரியான ஐக்கியம் கொள்ளும்படியாகவும் தவறான பாதையிலே சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவும் யோவான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். இன்று நாம் 1 யோவான் 2 அதிகாரம் 25 முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனிங்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். தேவன் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை. ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்ட வாழ்க்கை நாளையோ அடுத்த வாரமோ நாம் தொலைத்து விடுவோம் என்றால் அது நித்தியமான வாழ்க்கை என்று சொல்ல முடியாது, இல்லையா? அது ஏதோ ஒரு வகையான வாழ்க்கையே தவிர நித்திய ஜீவன் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டியபடி அறிவதே நித்திய ஜீவன். வசனம் 26 பாருங்கள். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வஞ்சிக்கிறவர்கள் என்று சொன்னால் யார்? சத்தியத்தை விட்டு வேறு திசைகளிலே திசை திருப்புகிறவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, இந்த வஞ்சிக்கிறவர்கள் என்ற வார்த்தை சரியானதுதான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், சத்தியத்தை விட்டு ஒருவரை வேறு திசையிலே வழிநடத்தி செல்வோம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் விபசாரம் செய்கிறவர்களாய் இருப்போம். அப்போஸ்தலனாகிய யோவான் இருந்த காலத்திலே சிலர் வந்து அந்த ஆரம்ப காலங்களிலே பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவர்களானார்கள். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து யார் என்று சொன்னாரோ அந்த அடிப்படை சத்தியத்தையே மறுதலித்தார்கள். கிறிஸ்தவ விசுவாசத்திலே இருந்தவர்களையும் அவர்கள் வஞ்சித்து விட்டார்கள். எனவேதான் யோவான் சொல்கிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனை பற்றி பிடித்தவர்களாய் இருக்க வேண்டும். அதோடு கூட வேறு எந்த காரியத்தையும் கூட்ட வேண்டிய அவசியமில்லை. தனது காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு யோவான் கூறிய ஆலோசனை இதுதான். ஸ்தோயிக்கர்கள் அன்று திருச்சபைக்குள்ளே வந்து போதித்த காரியங்கள் தேவையில்லை என்று கூறினார். ஏனென்றால் இவர்கள் தங்களுக்கு ஏதோ ஒரு விசேஷித்த ஞானம் இருப்பதாக கூறினார்கள். மற்ற எல்லாரையும் விட தங்களுக்கு மேலும் சில காரியங்கள் தெரியும் என்றார்கள். அருமையானவர்களே, அதற்கும் இன்றைய கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசிக்கலாம். அநேகர் இன்று யார் யாரெல்லாம் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொல்கிறார்களோ எல்லா இடத்திற்கும் போகிறவர்களாய் இருக்கிறார்கள். இதில் ஆபத்து இருக்கிறது பிரியமானவர்களே. நல்ல அறிவு பெற்ற ஒருவர் இருந்தார். அவருடைய மனைவி அநேக இடங்களிலே வேதபாட வகுப்பிற்கு செல்வார்கள். வேதபாட வகுப்பிற்கு செல்வது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இவ்வாறு அவர்கள் பல வேதபாட வகுப்புகளுக்கு சென்றதினாலே தனது கணவனை விட மிகவும் அதிகமாக படித்தவர்கள் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்தது. தன்னால் தான் தனது கணவருக்கும் வேதத்தை நன்றாக கற்றுக் கொடுக்க முடியும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்தது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவளால் அவ்விதமாக அவளுடைய கணவனுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் மிகவும் அறிவு படைத்தவர். அவர் பல்வேறு வேதபாட வகுப்புகளுக்கு செல்லவில்லை என்றாலும் அவர் கேட்கும் வேத வசனங்களை தனது வாழ்க்கையோடு ஒப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையை உடனுக்குடன் சீர்படுத்துகிறவராய் இருந்தார். எனவே பிரியமானவர்களே, இக்காலத்து ஸ்தோயிக்கர்களின் கொள்கையும் ஆபத்தானதுதான். நான் பல வேத பாடங்களை படிக்கிறேன், ஆனபடினாலே மற்ற எல்லாரையும் விட அதிக ஞானம் படைத்தவனாய் இருக்கிறேன் என்று கூறக்கூடாது. என்னை போல எந்த பரிசுத்தவானும் இந்த உலகத்திலே இல்லை, எனக்கு எதிராக யாரும் இல்லை என்ற பெருமையான எண்ணம் வரக்கூடாது. இப்படிப்பட்ட நிலை மிகவும் ஆபத்தானது பிரியமானவர்களே. ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் அவருடைய கிருபையிலேயும் அவரை குறித்த அறிவிலேயும் வளருகிறீர்கள். யோவான் ஸ்நானன் பெற்றிருந்த அதே அனுபவத்தை நீங்களும் பெறுவீர்கள். யோவான் ஸ்நானன் சொன்ன வார்த்தை என்ன? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்றார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன். நான் வேத வசனங்களை படிக்க படிக்க நான் எவ்வளவு அதிகமாக வேதத்தை அறிந்திருக்கிறேன் என்பதை அது எனக்கு காட்டவில்லை. எத்தனையோ காரியங்களை குறித்து எவ்வளவு நான் அறியாமல் இருக்கிறேன் என்பதைத்தான் அது விளக்குகிறது. என்னுடைய வாழ்க்கையும் எந்த காலகட்டத்திலும் இல்லாமல் இந்நாட்களிலே நான் அதிகமாக கற்றுக்கொள்ளுகிறேன்.
இன்னும் அநேகர் வேத சாஸ்திர கல்லூரியை விட்டு வெளியே வரும்பொழுது வேறு நாம் படிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையை அறிவோம் என்றால் அதற்கு பின்னர்தான் அநேக ஊழியர்கள் அதிகமாக வேதத்தை கற்றிருக்கிறார்கள். அருமையான சகோதரனே, இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மிக பரந்த ஞானம் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை குறித்து நாம் அதிகமாக கருத்துள்ளவர்களாய், அதை குறித்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இன்னும் அதிகமான தெளிவான அறிவுக்குள்ளாக கடந்து வருவதே நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமான ஒரு பணியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் மிகவும் முக்கியமானது. இங்கே யோவான் சொல்வது என்ன? பெரிய பரிசுத்தவான்களைப் போல, அதிகம் தெரிந்தவர்களைப் போல நடந்து கொள்ளாமல் நீங்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இப்பொழுது யோவான் என்ன சொல்லப் போகிறார் என்றால், நீங்கள் அவரை இரட்சகராக அறிந்திருக்கிறீர்கள், அதிலே நிலைத்திருங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் பிதாவாகிய தேவனோடும் சக விசுவாசிகளோடும் சரியான ஐக்கியமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 2 அதிகாரம் 27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யே அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அபிஷேகம் என்னும் வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை கரிஷ்மா என்பதாகும். கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிற சிலரை நாம் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறோம். இந்த அபிஷேகிக்கப்பட்ட அனுபவம் இல்லை என்றால் இந்நாட்களிலே அவர்கள் அதிகமாக ஒன்றும் செய்ய முடியாது. இதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அபிஷேகிக்கப்பட்ட என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை நாம் பார்ப்போம் என்றால், ஒரு தைலத்தை தலையிலே ஊற்றுவார்கள். ஒருவருக்கு சளி பிடித்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு விக்ஸ் தைலத்தை எடுத்து உங்கள் தலையிலேயும் நெஞ்சிலேயும் தேய்த்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் இந்த மருந்தினாலே அபிஷேகிக்கப்படுகிறீர்கள். அபிஷேகிக்கப்பட்ட என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் இதுதான். ஆனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு விசுவாசியாக இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது? பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே தேவனுடைய கட்டளையின்படி இஸ்ரவேலரின் ஆசாரியர்கள் எண்ணெயினாலே அபிஷேகிக்கப்பட்டார்கள். இப்படி அபிஷேகிக்கப்பட்டது எதை வெளிப்படுத்தியது என்றால், வெளிப்பிரகாரமாக செய்யப்பட்ட இந்த சடங்காச்சாரத்தினாலே இவர்கள் விசேஷித்த ஒரு பணிக்காக பரிசுத்த ஆவியினாலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை காண்பிப்பதற்காக அவ்வாறு செய்யப்பட்டது. அபிஷேகிக்கப்பட்ட என்ற வார்த்தை இந்த பொருளைத்தான் கொடுக்கிறது. ஆனால் அவராலே பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது நானும் நீங்களும் தேவனிடத்திலிருந்து பெற்ற ஒரு அபிஷேகத்தை இது சொல்லுகிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு செய்யும் ஒரு காரியம், அவர் உங்களை அபிஷேகிக்கிறார். தெய்வீக சத்தியங்களை அறிந்து கொள்வதற்காக அவர் உங்களை அபிஷேகிக்கிறார். இதற்கு முன் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி இருந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கும்படியாக உங்களை அபிஷேகிக்கிறார். எனவேதான் யோவான் சொல்கிறார், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. இந்த யோவான் சொல்வதை நன்றாக கவனிக்க வேண்டும். இங்கே நமக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க ஒருவரும் தேவையில்லை என்று அவர் சொல்லவில்லை. உங்களுக்கு போதிக்கிறவர்கள் தேவை. அவ்வாறு இல்லாமல் இருக்கும் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லும்போது 4வது அதிகாரத்திலே 12 முதல் இவ்வாறு அவர் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது என்ன? திருச்சபையை கட்டும்படியாக, விசுவாசிகளை ஊண்ட கட்டும்படியாக இப்படிப்பட்ட ஊழியர்களை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாமும் ஒரு நல்ல ஆசிரியரின் கீழே அமர்ந்து கற்றுக்கொள்வது முக்கியமானது. என்னுடைய வாழ்க்கையை நான் பின்னாலே திரும்பி பார்க்கும் பொழுதும் இன்று இவ்வாறு என்னை ஆண்டவர் வைத்திருக்கிற நிலைமையில நான் இருப்பதற்கும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் காரணமாயிருந்தார்கள். வாலிப நாட்களிலே, போராட்டமான நேரங்களிலே சரியான தீர்மானம் எடுக்க உதவி செய்த ஊழியர்கள் உண்டு. வேத வசனங்களை தொடர்ச்சியாக கேட்டு கர்த்தருடைய வல்லமையை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் எனக்கு கற்றுக் கொடுத்த போதகர்கள் உண்டு. அது மட்டுமல்ல, முதலிலே கர்த்தருடைய பணிக்கு நான் செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது என்னை உற்சாகப்படுத்தி என்னை வழிநடத்திய ஊழியர் உண்டு. வேத சாஸ்திர கல்லூரிக்கு செல்லும் முன்னதாகவே
என்னை ஊழியத்திலே உற்சாகப்படுத்தி பயன்படுத்தி எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களும் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் நீங்களும் வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டியபடி கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எத்தனையோ பேரை உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி இருக்கலாம். அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எனவே இங்கே யோவான் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்று சொல்லும் பொழுது திருச்சபையிலே வசனத்தை போதிக்கிறவர்கள் தேவையில்லை என்று சொல்லவில்லை. 1 யோவான் 2:20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னதினாலேதான் மீண்டுமாக நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது என்று 27ஆம் வசனத்திலேயும் அவர் கூறுகிறார். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கவனமாய் கேட்டு வரும் அன்பு நேயர்களே, உங்களுக்கு ஒரு சவால். TWRஇன் வேத ஆராய்ச்சி தேர்வு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலம் கற்றுக்கொள்ளப் போகும் யோவான் எழுதிய நிருபங்களின் செய்திகளை கவனமாய் கேளுங்கள். இந்த செய்திகளின் அடிப்படையில் தேர்வு நடத்தப்படும். பங்கு பெற விரும்புவோர் திரையில் காணும் தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளுங்கள். தேர்வுக்கான வேத ஆராய்ச்சி குறுந்தகடுகளும் அனுப்பி வைக்கப்படும். இன்றே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம்முடைய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபியின் இயேசுவே, 1000 பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். 1000 பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம்.
கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பணிவிடை நமக்கு போதிப்பது. சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்கிறார். நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். எனவேதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் போதிப்பதை சொல்லும் பொழுது அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, அது உங்களுக்கு போதித்தபடியே அதில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, போதிக்கும் காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூறிய 2 சத்தியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறிய மாட்டான். வசனம் 15 பாருங்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, அதே அதிகாரத்தில் 9, 10 பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2 9, 10 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இதுதான் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். எனவேதான் ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய வசனங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். வேத ஆராய்ச்சியை தொடர்ந்து கேட்கிற சில சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் பதிவு செய்து வைத்து மீண்டும் மீண்டுமாக திரும்ப திரும்ப அதை கேட்டு வசனத்தை கற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த வேத பகுதியையும் திரும்ப திரும்ப அவர்கள் வாசிக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் உள்ளங்களை திறந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு புதிய வழியிலே அவர்கள் கண்டுகொள்ளச் செய்கிறார். ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். உணர்ச்சி வசப்படுவதனாலே கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் அல்ல, ஆண்டவருடைய வசனத்தின் மீது வாஞ்சையோடும் தாகத்தோடும் அதை கற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை நீங்கள் நேசிக்கும் பொழுது ஆவியானவர் மேலும் அதிகமாக கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு தேவை வேத வசனங்களை கற்றுக்கொள்வதனாலே உண்டாகிற மறுரூபம். 1 பேதுரு 3:15 பேதுரு சொல்வது போல ஒரு நாள் வர வேண்டும், அன்று நீங்களும் நானும் நமது சொந்த கால்களிலே நின்று நம்மிலே இருக்கிற நம்பிக்கையை குறித்து நம்மிடத்திலே விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமானவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, வசனத்தை குறித்து தெளிவு கேட்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் இதிலே உள்ள ஆபத்தை குறித்தும் உங்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறேன். சிலர் பல ஆண்டுகளாய் பல இடங்களிலே சென்று வேத வசனங்களை கற்றுக்கொண்டாலும் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் முன்னேற்றம் காண்கிறதில்லை. 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பலவிதமான வேத பாட வகுப்புகளுக்கு சென்றாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த வளர்ச்சியும் பெறாமல் 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக எப்படி இருந்தார்களோ
அப்படியே சிலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்துதான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களிலே பவுல் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கிறார். இவர்கள் எந்த ஒரு அறிவையும் பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட மாட்டார்கள். ஆனால் எப்பொழுதும் வேத வசனங்களை வைத்துக்கொண்டு, குறிப்பு புத்தகத்தை வைத்துக்கொண்டு, குறிப்பு எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். எந்த வேதபாட வகுப்பிற்கு சென்றாலும் ஒரே கேள்வியை பல இடங்களிலே கேட்பார்கள். எப்பொழுது கற்றுக்கொண்டாலும் சத்தியத்தை அறியும் அறிவிற்குள்ளே கடந்து வராத சிலர். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் வரவேண்டிய நிலை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒருவராய் இருக்கும் நிலைக்கு நாம் வர வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் நீங்கள் வேத வசனங்களை உட்கார்ந்து வாசிக்கும் முன்பு, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு கற்றுத்தாரும், நீர் என்னை வழிநடத்தும், எனக்கு புரிந்து கொள்ள உதவி செய்யும் என்று கேட்டு வேத வசனங்களை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஒரு முறை வாசிக்கிறீர்கள், 2 முறை வாசிக்கிறீர்கள், உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, எனக்கு அந்த கருத்து சரியாக புரிய முடியவில்லை, எனக்கு தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக சொல்லித்தாரும், இதை எனக்கு வெளிப்படுத்தும் என்று அவரை நோக்கி கெஞ்ச வேண்டியது முக்கியமானது. இந்த சத்தியத்தை தான் யோவான் இங்கே சொல்கிறார். அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அவர் போதித்த அந்த சத்தியமானது பொய் அல்ல, அது உண்மை, பிரியமானவர்களே. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் எச்சரிப்பு என்ன? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அருமையானவர்களே, அந்தி கிறிஸ்து வரும்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவன் ஏமாற்ற முடியாது. தேவனால் அபிஷேகம் பெற்றிருக்கிற, வேதத்தை கருத்தாய் கற்கிற யாரையும் இன்றைக்கு அந்தி கிறிஸ்து ஏமாற்ற முடியாது. ஒரு பெரிய பட்டணத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட புதிய தம்பதியினர் ஒவ்வொரு ஆலயமாக சென்றார்கள். இவ்வாறு பல ஆலயங்களுக்கு செல்வதை குறித்து அறிந்த ஒரு போதகர் அவரை சந்தித்த பொழுது, ஐயா, அங்கே போதிக்கப்படுவது தவறு என்பதை நாங்கள் உணர்கிறோம், எவ்வாறு தவறு என்பதை எங்களுக்கு சொல்ல தெரியவில்லை என்றார்கள். காரணம் என்ன? அவர்கள் புதிய விசுவாசிகள். யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இயேசு என்ன சொன்னார்? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஆண்டவரை உண்மையாகவே இரட்சகராக அறிந்திருக்கிறவர்கள் தவறான போதனைகளை பின்பற்ற மாட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார்கள். பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்கு மெய்யான போதகராயிருப்பார். எனக்கு பிரியமானவர்களே, இது நமக்கு பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும். நமக்கு வேத வசனங்களை போதிக்கும் ஒவ்வொரு ஆசிரியரை குறித்தும் நாம் கவனமாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு செய்தியை கேட்கும் பொழுதும், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இவர்கள் சத்தியத்தை போதிக்கிறார்களா என்பதை எனக்கு தெளிவுபடுத்தும் என்று கேட்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இதை உண்மையாக்கித்தாரும், இது உண்மையான சத்தியம்தானா என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இன்று நாம் வாழ்கின்ற நாட்களிலே பல வகைகளிலே வேத வசனங்கள் நம்மை நோக்கி வருகிறது. வானொலி மூலமாக வருகிறது, சிறப்பு கூட்டங்கள் மூலமாய் வருகிறது, தொலைக்காட்சியிலே கர்த்தருடைய வசனங்கள் வருகிறது. கர்த்தருடைய வசனங்களை கேட்கும் பொழுதெல்லாம் அது பிதாவாகிய தேவனையும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்துகிறதாக வருகிறதா, அல்லது தனி மனிதனுடைய பெருமையை குறித்து பேசுகிறதாக வருகிறதா என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். எப்பொழுது நாம் சத்தியத்தை யார் சொல்ல கேட்டாலும் பரிசுத்த ஆவியை பெற்ற விசுவாசிகளாகிய நாம், ஆவியானவரே, நீரே எனக்கு சொல்லித்தாரும், இதை நான் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அல்ல, நீர் எனக்கு சொல்லித்தாரும் என்று அதை இருதயத்திற்கு மொழிபெயர்த்து கொடுப்பது பரிசுத்த ஆவியானவராக இருக்க வேண்டும். அதே பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனங்களை எடுத்து நம்முடைய உள்ளத்திலே பேசுவார் என்றால், நம்முடைய உள்ளம் தொடப்படும் என்றால், அதை நம்மால் உணர முடியும். ஏன் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிறது என்ன? ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்த பின்னர் அவருடைய சீஷர்களிலே 2 பேர் எம்மா ஊர் என்னும் ஊருக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு போகும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து பேசிக்கொண்டே போகிறார்கள். இயேசுவோ அவர்களோடு கூட தாமே சேர்ந்து நடந்து போனார். அது மட்டுமல்ல, வழியிலே அவர் அவர்களுடனே பேசி வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது அவர்கள் சொன்ன சாட்சி என்ன? நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தையும்
கொழுந்து விட்டு எரிகிற அனுபவத்தையும் நம்முடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்கிறோமா என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். ஏதோ ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டோம், ஒவ்வொரு வாரமும் கற்றுக்கொண்டோம் என்பது முக்கியமல்ல. கர்த்தருடைய வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு கூட உறவாட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது புதுப்பிக்க வேண்டும். நாம் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தத்திலே வளருவதற்கு அது நமக்கு உதவி செய்ய வேண்டும். பாவம் நம்ம அருகில் வரும் பொழுதே நாம் உணர்வுள்ள கிறிஸ்தவர்களாக இது தவறு என்பதை உணர்ந்து அறிந்து விலக நமக்கு உதவி செய்யும் வண்ணமாக வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தனியாக உட்கார்ந்து வேத வசனங்களை கற்றுக்கொண்டாலும் சரி, யாருடைய செய்தியின் மூலமாக வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளத்திலே ஜெபிக்க வேண்டிய ஜெபம், எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த வசனங்கள் மூலமாக நீர் என்னோடு பேசும், என்னுடைய வாழ்க்கையை இன்னமும் புதுப்பியும், உம்மை குறித்து இன்னமும் நான் அறிய வேண்டிய சத்தியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். என்னுடைய வாழ்க்கையிலே யார் எப்பொழுது என்னிடத்திலே கேள்வி கேட்டாலும் தெளிவாக என்னுடைய விசுவாசத்தை குறித்து நான் அவர்களுக்கு பதில் கூறத்தக்கதாக எனக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். நம்ம யாரும் தவறான வசனங்களை சொல்லி குழப்பும் அளவிற்கு நாம் கலங்கியவர்களாக அல்ல, தெளிவான அறிவை பெற்றவர்களாக, கர்த்தருடைய வசனத்தை நேசித்து வாசித்து தியானிக்கிறவர்களாக, அவருக்குள்ளே நாளுக்கு நாள் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தருவாராக. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, நீரே எங்களுக்கு போதிக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அவரே எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்த எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த சகோதரனாவது சகோதரியாவது இந்த நாளிலேயும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பார்கள் என்றால் அதற்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். முடியாத காரியங்களை உம்முடைய சமூகத்திலே கேட்டு புரிந்து கொள்ள ஞான இருதயத்தை நீர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் கவனமுள்ளவர்களாய் இருக்கவும், அவரை துக்கப்படுத்தாதபடி, ஆவியை அவித்து போடாதபடி, பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் பாதையிலே ஒவ்வொரு நாளும் வழி நடக்க கிருபை செய்யும். இன்று யார் யார் தங்கள் வாழ்க்கையிலே கேள்விக்குறிகளோடு இருக்கிறார்களோ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையே என்று யோசிக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரே, நீரே போதகராயிருந்து கரம் பிடித்து வழி நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். 1 நாளாகமம் 17:8.